புதுக்கோட்டை அருகே கிராமத்தில் நிர்வாகமே இல்லாமல் செயல்படும் அரசு உதவி பெறும் பள்ளியை அரசு பள்ளியாக மாற்ற 8 ஆண்டுகளாக கிராம மக்கள் போராடி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்களூர் அருகே உள்ள பெரியதம்பி உடையான்பட்டி கிராமத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். கடந்த 1957ஆம் ஆண்டு கிராம மக்கள் ஒன்றிணைந்து தொடக்க பள்ளி ஒன்றை தொடங்கினர். பின்னர் அந்த பள்ளி 1985ஆம் ஆண்டு அப்பகுதியில் இருந்த தேவாலய பங்கு தந்தையிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதையடுத்து பங்கு தந்தை சிறுபான்மையினர் பள்ளியாக மாற்ற முயற்சி செய்த நேரத்தில் உடல்நலக் குறைவால் காலமானார். அதன் பின்னர் பள்ளியை நிர்வகிக்க யாரும் இல்லாமல் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியாகவே செயல்பட்டு வந்தது. தற்போது வரை நிர்வாகம் இல்லாமல் செயல்பட்டு வரும் அந்த பள்ளியில் அரசு ஊதியத்தில் 2 ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர். எங்கள் பிள்ளைங்க 150 பிள்ளைங்க படித்த இடத்துல இப்போ ஒரு 10-20 பிள்ளைங்க கூட படிக்கலை. காரணம் என்னென்னா அடிப்படை வசதி இல்லை, சுகாதாரம் இல்லை, படிப்பினுடைய கட்டணம் இல்லை, எல்லாமே இடிஞ்சு போயிருக்கு. நாங்களும் புகார் கொடுத்துட்டோம். புகார் கொடுத்ததுக்கு எந்த ஒரு மனுவும் இன்னும் எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. இப்போ பிள்ளைங்க திறந்த வெளியில் தான் எல்லாம் போகுதுங்க, திறந்த வெளியில் தான் உட்காந்து படிக்குதுங்க. எங்களுக்கு பெற்றோர்களுக்கும் ரொம்ப பயமாக இருக்குது பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறதுக்கு. பலமுறை கோரிக்கை வைத்த நிலையில் பள்ளிக்கென தனியாக இடத்தை கொடுக்க கல்வித்துறை அதிகாரிகள் கேட்டுக்கொண்டனர். அதற்காக கடந்த 2018ஆம் ஆண்டு கிராம மக்கள் சார்பில் பள்ளிக்கு தேவையான இடத்தை ஆவணமாக பதிவு செய்து வழங்கப்பட்டது. யார்கிட்ட முறையிறதுனே தெரியல. உங்கள் ஆசிரியர் எங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க. அங்கே போய் நாங்கள் சிஓட்ட பேசினா நாங்கள் சரி பண்ணி கொடுக்குறோங்க தான் அப்போலாம் சொல்லியிருக்காங்க. கலெக்டர் மனு கொடுத்துருக்கோம். 2-3 வருஷம் நானுமே போயிருக்கேன், கொடுத்துருக்கோம். இன்னும் ஒரு சொல்கிறேன் தான் சொல்கிறாங்க. அதாவது ஒன்றும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 2018 2025 இப்படியே ஓடி இருக்கு. தொடக்க கல்வி முறையாக கிடைக்காததால் தங்கள் கிராமத்தில் உள்ள யாரும் அரசு பணியில் இல்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பள்ளிக்கூடம் இல்லை, பக்கத்தில் போகணும்னாலும் 4 கிலோமீட்டர் பள்ளிக்கூடத்துக்கு போகணும். சரி, பிள்ளைங்களை போச்சனம்னாலும் ஒரு பேருந்து வசதி கூட கிடையாது. எங்கள் ஊர் எல்லாத்துக்கும் அவுட்டில் ஒரு பார்டர் மாதிரி ஒரு அத்திப்பட்டிங்கிற நிலைமையில் இருக்குது. அடிப்படை வசதிகளே இல்லாத அளவுக்கு இருக்குது. பஸ்ஸு ஒரே ஒரு பஸ், அந்த பஸ்ஸும் டயத்துக்கு வர்றதில்லை. முறையான தொடக்க கல்வியை வழங்க சம்பந்தப்பட்ட பள்ளியை அரசு பள்ளியாக மாற்றி பள்ளிக்கு தேவையான கட்டடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை அரசும் மாவட்ட நிர்வாகமும் செய்து தர வேண்டும் என்பதே கிராம மக்களின் கோரிக்கையாக உள்ளது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாண்டியனுடன் செய்தியாளர் முகமது ஷேக் அப்துல்லா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.